கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க, நாம செய்யும்படி கொஞ்சம் தான் இருக்கிறது. அல்லது என்கிட்ட கேட்டா ஒண்ணுமே கிடையாது, அல்லது கொஞ்சம் இருக்கு. பிதாவாகி தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்காக செய்தவைகள் தான் 99.99%. இதை நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். திருப்தியான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கையை நாம ரொம்ப சிம்பிளாக வாழ முடியும். அல்லேலூயா. இதற்கு 2 கோட்பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இவைகளை நிருபங்களிலே மிக தெளிவாக வைத்திருக்கிறார். அதை 2 Adams என்று நான் தலைப்பிட்டு இன்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த 2 Adam தீசிஸ்ல தேவன் ஒரு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் புரிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுவோம். பைபிள்ல புரிந்து கொள்ள முடியாத எதுவுமே இல்லை. அது சில காரியங்களை புரிந்து கொள்வது கஷ்டம்தான். ரஷ்யாவில் ஒரு கேலரி இருக்கிறது. அந்த கேலரியில உலக பிரசித்தி பெற்ற 50 படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னா, அதை வரைந்த அந்த ஓவியன் அந்த படங்களை 2 ரீதியில வரைந்திருக்கிறார். நேரே பார்த்த உடனே ஒன்று தெரியும், ஆனா ரொம்ப கூர்ந்து பார்த்தா தான் அதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பெயிண்டிங்ஸ் தெரியும். இப்படி 2 ரீதியில அந்த பெயிண்டிங்ஸை அவர் வரைந்திருக்கிறார். இது உலக பிரசித்தி பெற்ற கேலரியாக ரஷ்யாவில் இருக்கிறது. அதே போல வேத வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற வெளித்தோட்டம் நமக்கு தெரிகிறது. அவைகளை ஆராய்ந்து கூர்மையாய் பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற மெய்யான உள்தோற்றத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். 2மே உண்மைதான். ஆனால் முதல்ல பார்த்ததை விட 2வது பார்த்தது அதனுடைய மெய்யான சுபாவத்தை, கிரியையை நமக்கு வெளிப்படுத்தும். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் முந்தின ஆதாமை சிருஷ்டித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்திலே அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் சிருஷ்டித்தார். மனுஷன் தேவனை போல இருந்தார். மனுஷனுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுக்கு ஒப்பானதாக இருந்திருக்கிறது. அவருடைய பொட்டன்சியாலிட்டி மிக பயங்கரமானதாக இருந்தது. அவன் ஆவிக்குரியவனாக இருந்தால் அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும், மீன்களுக்கும், பறவைகளுக்கும், கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு ஒவ்வொன்றாய் அவன் பேரிட்டு அழைத்தான். அவனுடைய ஃபேக்கல்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனுக்கும் அவனுக்கும் நேரடி தொடர்பு இருந்தது. அவன் மகிமையை தரித்துக் கொண்டிருந்தபடினாலே அவனுடைய நிர்வாணம் வெளியே காணப்படாமல் இருந்தது. அவன் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளோடு கூட ஏதேனிலே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் வந்து அவனுக்கு நிறைய ரகசியங்களை போதிக்கவும் அவர்களோடு கூட நடக்கவும் செய்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது பாவம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆதாமுடைய நிலைமை. ஆதாம் முழு உலகத்தில் இருக்கிற மனிதகுலத்தினுடைய தகப்பனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஆதாமில் இருந்துதான் வந்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தேவன் 2 ஆதாமை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார். முதல் ஆதாம் ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம். 2வது ஆதாமை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பிந்தின ஆதாம் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்திலே, இன்னொரு சொல்லுகிறார் கடைசி ஆதாம். 2ஆம் ஆதாம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. முந்தின ஆதாம், அவனில் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழப்போகிற எல்லா மனுக்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார்.
அந்த ஆதாமுக்குள்ளும் ஒரு கிரி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இரண்டாவதாக பார்ப்போம். இந்த முந்தின ஆதாம் என்று தேவன் ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், முந்தின ஆதாம் என்று சொல்கிறது பாவம் செய்து அவன் பாவத்தில் விழுந்து தேவனுடைய மகிமை அற்றவன் ஆன பிறகு அவனில் இருந்து உருவாகிற ஒரு பெரிய மனுக்குலத்தை தேவன் ஒரே நபருக்குள்ளாக பார்க்கிறார். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஆதாமுக்குள் தேவன் பார்க்கிறார், ஒரே நபராக பார்க்கிறார். இந்த தீசிஸ் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் மிக 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 முக்கியமான தியாலஜி. பழைய பாட்டில முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் தேவன் இஸ்ரவேலே என்று கூப்பிட்டார். முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் இஸ்ரவேலே என்று கூப்பிட்டார். முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் யாக்கோபு என்று சொன்னார். கவனிங்க, இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான கீ. என்ன கீ? முந்தின ஆதாமாகிய அவனில் இருந்து பிறக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளும் ஆதாமில் இருந்த அதே கிரியை எந்த கிரியையும் செய்யாமல் தானாகவே வெளிப்படும். 1 கொரிந்தியர் 15:46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது என்று சொல்லுகிறார். தேவன் மனுஷனுடைய சரீரத்தை 2 ரீதியில் பார்க்கிறார். முந்தின சரீரம், பிந்தின சரீரம். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். 15:47 முந்தின மனுஷன், முந்தின ஆதாம் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். 15:48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆதாம் மண்ணானவன், தேவன் அவனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். இந்த மண்ணானவன் மண்ணான சாயலை கழித்திருக்கிறது போல இந்த மண்ணானவனுக்குள் பிறந்த எல்லாருமே மண்ணானவனுடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முந்தின சரீரம். ரோமர் 5:16 வாசிக்கும் பொழுது, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. ஒருவன் பாவம் செய்தான், முந்தின ஆதாம். அவன் ஒருவன் பாவம் செய்தபடியினால் அவனை பாவி என்று தேவன் சொன்னார். அப்படியே அந்த ஆதாமில் இருந்து பிறக்கிற எல்லாரையும் தேவன் பாவி என்று சொல்லுவார். நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்படாத பட்சத்தில் ஆதாமில் பிறந்த எல்லாருமே பாவி என்கிற முத்திரையோடு இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15:21 வாசிக்கும் பொழுது, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால். 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஒரே மனுஷனாகிய ஆதாம் பாவம் செய்தார். அந்த ஒரே மனுஷன் பாவம் செய்தபடியினாலே எல்லாரும் பாவிகளானார்கள். முதல் மனிதன், முதல் ஆதாம் பாவம் செய்தபடியினால் அவனுக்கு மரணம் உண்டானது போல முதல் ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் பாவிகளானார்கள். அவர்கள் எல்லாருக்குள்ளும் மரணம் தானாகவே ஆண்டு கொண்டது. முந்தின ஆதாமுக்குள் பிறக்கிற ஒருவன் பாவம் செய்வதற்காக ட்ரைனிங் வர வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் தானாகவே செய்கிறோம். பிறந்த அன்றிலிருந்து ஒரு மீன் குஞ்சு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அது தண்ணீரிலே பிறந்த உடனேயே தானாகவே நீந்துகிறது. ஒரு முதலை குஞ்சு தண்ணீரில் பிறந்த உடனே தானாகவே நீந்துகிறது. ஒரு திமிங்கலம் தானாகவே நீந்துகிறது. இதே போல ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் பிறவியிலேயே பாவியாக இருக்கிறார். அந்த பாவி எந்த முன்னறிவிப்பும் இன்றி, ட்ரைனிங்கும் இன்றி அவன் தானாகவே பாவம் செய்து தொடங்கி விடுகிறார். இப்படிப்பட்ட ஆதாமுக்கு பிறந்த மனுஷன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று தேவன் தீர்ப்பு செய்தபடினால் அவன் கண்டிப்பாக ஒரு நாளில் மரிக்கிறான். ரோமர் 5:17 வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று பவுல் சொல்கிறார். முந்தினாகிய ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் நம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் மனுக்குலமாய் பிறந்த எல்லாரும் ஒரு நாளிலே மரித்து போகிறார்கள். ரோமர் 5:19 வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே
மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமை செய்தான். அவருடைய கீழ்ப்படியாமையினால் அவருக்கு பிறந்த எல்லா ஜனங்களும் கீழ்ப்படியாமலாகி அவர் தேவனுடைய ஆக்கினைக்கு உட்பட்டார்கள். ரோமர் 5:21 சொல்லுகிறது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. That a sin had reigned unto death because of Adam, not because of us. இந்த காரியத்தில் நாம செய்கிற எந்த கிரியைகளையும் கர்த்தர் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. ஆதாம் செய்த கிரியை மட்டுமே தேவன் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். இப்ப தேவன் என்ன செய்யறான் பாருங்க. தேவன் இப்பொழுது நாம நினைக்கிறது மாதிரி ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறது, ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுகிறது, ஒவ்வொருக்கும் ஜீவனை கொடுக்கிறது, ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவன் செய்யல. தேவன் ரொம்ப சிம்பிளா ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இந்த சிம்பிள் காரியத்தை வசனத்தில் இருந்து நம்ம ரொம்ப கிளியரா கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இண்டிவிஜுவல் சுத்திகரணம் சும்மா 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 வாழ்நாள் முழுசும் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை கழுகும், என்னை சுத்தமாக்கும், அல்லது குறிப்பிட்ட பாவங்களிலிருந்து என்னை அந்த பாவத்திலிருந்து விடுவியும், இந்த பாவத்திலிருந்து விடுவியும், இப்படிப்பட்ட ஒப்பாரி ஜபங்களுக்கும் ஒப்பாரி கஷ்டத்துக்கும் ஏகப்பட்ட பிரசங்கத்துக்கும் ஒரு பெரிய விடுதலைய இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு சிம்பிளாக தரப்போகுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே மாம்சமான எவனும் ரட்சிப்பை குறித்தோ, பரிசுத்தமாகுதலை குறித்தோ, சுத்திகரணத்தை குறித்தோ, வாழ்க்கையில் உண்டாகிற விடுதலை குறித்தோ, நித்திய ஜீவனை குறித்தோ, பரலோகத்தை குறித்தோ, அறிகிற உலகத்தை குறித்தோ, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்தோ, ஜெபத்தை குறித்தோ, அபிஷேகத்தை குறித்தோ, கிருபையை குறித்தோ, வரத்தை குறித்தோ ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவானார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க தேவன் என்ன செய்றாரு பாருங்க. முந்தின ஆதாமில பிறந்த ஒரு மனுஷன் பாவம், நியாயத்தீர்ப்பு, மரணம், அழிவு, தேவனை விட்டு பிரிந்து செல்லுதல், கீழ்ப்படியாமை, பின்மாற்றம் என்கிற இந்த அழிவை ஆதாமுக்குள் இருந்து சுதந்திரித்த அந்த ஆதாமுடைய சந்ததியை அவராலே, எவராலே பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கல. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை ரட்சித்தார். எல்லாத்துலயும் பிதாவை விட்டுறாங்க. கிரியை செய்த பிதாவை கிறிஸ்துவ விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் இயேசு இயேசு இயேசுனே போயிட்டு இருக்கிறாங்க. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் நம்ம ரட்சித்தார். அல்லேலூயா. அப்ப கிரெடிட் யாருக்கு போகணும்? பிதாவுக்கு. பவுல் மிகப்பெரிய ஞானி, பைபிள் ஒரு ஞானம், வார்த்தைகளை மிக மிக கருகலாக அழகாக போர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்பட்டீர்கள். எவராலே? பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. முன்னாடி யாருக்குள்ள இருந்தீங்க? முந்தின ஆதாமுக்குள்ள இருந்தீங்க. சத்தமா சொல்லுங்க. யாருக்குள்ள இருந்தீங்க? இப்ப தேவன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமா கடிகாம, கொஞ்சம் கொஞ்சமா சுபாவங்களை மாற்றாம, கொஞ்சம் கொஞ்சமா சுத்திகரிக்காம, கொஞ்சம் கொஞ்சமா கிருபை தராம தேவன் முந்தின ஆதாமில் இருந்த மனுக்குலத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் என்ன? பிந்தின ஆதாம், கடைசி ஆதாம். அல்லேலூயா. எப்படி மண்ணான மனுஷனாகிய ஆதாமுக்குள் இருந்தவர்கள் மண்ணானுடைய சாயலை தரித்துக் கொண்டார்களோ, அப்படியே வானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன்
வைக்கப்பட்ட உடனேயே அவன் இயேசு கிறிஸ்துவின் சாயலை ஆட்டோமேட்டிக்காக தரித்துக் கொண்டார். 1 கொரிந்தியர் 15 கூறும். 1 கொரிந்தியர் 15:45 சொல்லுகிறது, முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். அதுக்கு அர்த்தம் ஆதாம் ஆத்மாவில் ஜீவித்தான். விழுந்து போவர்கள் வாழ்கிறது ஆத்மாவிலே. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். quickening spirit. ஏன் தேவன் பரிசுத்த ஆவியினாலே பவுல் மூலமாய் இந்த கருகலான காரியத்தை வெளிப்படுத்துறார் என்று சொன்னால், உங்களுடைய உதவி இல்லாமலேயே, நம்முடைய கிரியை இல்லாமலேயே, முந்தின ஆதாமிலே ஜீவித்திருந்த பாவியாகிய உன்னை பிதாவாகிய தேவன் பிந்தின ஆதாமாகிய கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்த உடனேயே the quickening spirit quicken you. Amen. Hallelujah. உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியான இயேசு உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வந்த உடனேயே தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். Amen. Hallelujah. 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 If you believe that you are already quickened in Jesus, then you will not pray that to be quickened. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை வைத்த உடனேயே அவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சா, இந்த உயிர்ப்பிக்கப்படுவதற்காக ஏகப்பட்ட ஜெபமும் ஏகப்பட்ட காரியங்களை செய்து சோர்ந்து போக மாட்டீங்க. Faith in Jesus means faith in His word. முந்தின ஆதாமுக்குள் இருக்கும் பொழுது நாம ஜீவாத்மாவா இருந்தோம். அதை இப்பொழுது உயிர்ப்பிக்கிற அந்த ஜீவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறபடியால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:47 சொல்லுகிறது, முந்தின ஆதாம் முந்தின மனுஷன் பூமியில் இருந்துள்ள மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து மண்ணினால் உருவாக்கப்பட்டவர் அல்ல. தேவன் பரிசுத்த ஆவி மூலமாக கன்னி மரியாளுக்கு வந்து அவர் ஒரு விசேஷித்த பிறவியாக இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்க, 2 பேரு புருஷனால் பிறந்தவர்கள் அல்ல. உலக சரித்திரத்தில் 2 பேர் புருஷனால் பிறந்தவர்கள் அல்ல. ஒன்று ஆதாம், இன்னொன்று பிந்தின ஆதாம். 1 கொரிந்தியர் 15:41 சொல்லுகிறது, மண்ணானவன் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவரும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் என்பது இயேசு. வானத்துக்கு உரியவர்கள் என்பது யாரு? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர். பாவத்துக்கு விடுதலை பெற ஜெபம் பண்ணுங்க பைபிள் இல்ல. ஆனா பாவத்துக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமா எப்படி வருது தெரியுமா? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்பட்டு இருக்கிறபடியால் தேவன் பாவத்துக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிந்தின ஆதாமுக்குள் வந்து நாம அவருடைய சாயலை தரித்திருக்கிறோம். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் வானத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். 1 கொரிந்தியர் 15:41 திரும்ப சொல்லுகிறார், மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறோம். ரோமர் 5:16 வரும் பொழுது பிந்தின ஆதாமுக்குள் நமக்கு கிடைத்த மகிமை என்ன? மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிந்தின ஆதாமுக்குள் இருக்கிறவர்களையும் வேதம் சொல்லுகிறது பாவம் இல்லாதவர்கள். முந்தின ஆதாம் பாவி, அவனில் இருந்த பாவம் நமக்குள்ள தானாகவே வந்தது. நாம எந்த கிரியும் செய்யாமலே அது நமக்குள்ள வந்தது. அதே போல பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் உட்படும் பொழுது அவன் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் இலவசமாகவே பெற்றுக்கொள்கிறார். இதைத்தான் ரட்சிப்பை தேவன் இலவசமாய் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிப்பை தேவன் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். அதோடு கூட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்கனவே முடித்திருக்கிறார்.
16 வாசிக்கும் வரும் பொழுது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்காக ஏதோ ஆயிற்று. அவள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று தேவன் நியாய தீர்ப்பு செய்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்த எல்லாரையுமே தேவன் குற்றமற்றவர்கள் என்று நியாய தீர்ப்பு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பாவத்தை ஆக்கின தீர்ப்பை நம்மை விட்டு அகற்றி இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத நீதிமானாக இருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாரையும் வேதம் சொல்கிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவராலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 15:21 சொல்கிறது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கண்டிப்பா உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் கண்டிப்பாக உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவான். அவன் கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். ஏனென்றால் தேவன் இதை தனிப்பட்ட நபரின் கிரியாக வைக்காமல் ஒரே கிறிஸ்துவுக்குள் தேவன் செய்த கிரியை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாருக்கும் அப்படியே ஆகும்படிக்கு தேவன் கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். ரோமர் 5:17 சொல்லுகிறது, அல்லாமல் ஒருவருடைய நீதியினாலே அந்த ஒருவர் மூலம் மரணம் வாழ்ந்து கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமானது. அது நான் உங்களுக்கு சொல்றது என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம செய்யாம பிதாவாகிய தேவன் இயேசு மூலம் நமக்காக எதை செய்து முடித்திருக்கிறார். தேவன் செய்து முடித்ததை நாம கேட்டு பெற வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்குரியது. அது நம்மளே கிரியை செய்வது என்பதை நாம் அறிந்து கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ரோமர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அதே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டது. பாருங்க, நம்ம கீழ்ப்படிவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம். முயற்சி பண்ணி சாவது வரைக்கும் கீழ்ப்படிய போனதும் இல்லை. ஆனா முந்தின ஆதாமில இருந்த கீழ்ப்படியாமையில இருந்த ஒரு மனுஷனை எடுத்து பிந்தின கீழ்ப்படிந்த ஆதாமுக்குள் வைத்த உடனேயே தேவன் சொல்லுகிறார், அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள். நீதிமான ஆளுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா பாவியா தான் ஆக்கிட்டீங்க. ஏற்கனவே தேவன் ஆக்கி வச்சிருக்கிறது விசுவாசித்தீங்க அப்படின்னா நீங்க நீதிமான்களாய் வாழக்கூடிய சக்தியை பலனை நாம் பெறுவோம். ரோமர் 5:20 சொல்கிறது, அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்காக ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆண்டு கொள்ளும் என்றல்ல, ஆண்டு கொண்டது. கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்த உடனேயே அந்த கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் உங்களை ஆண்டு கொண்டது. ஆண்டு கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிற அந்த எபிலிட்டியை 2ஆம் ஆதாமுக்குள் ஒருவர் இருந்தா அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அது ஒரு சபலம் இல்லாத வாழ்க்கை, அது தேடாத வாழ்க்கை. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்ததற்காக இடைவிடாமல் ஆண்டவருக்கு அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பாவத்து நிமித்தம் அவன் செத்தவனாகிறான். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் செய்கிற கிரியினால் உண்டானது அல்லாம நீங்க முயற்சி பண்ணினா உங்க பாவம் உங்களை விட்டு போகாது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பதிலா கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை வைத்த கர்த்தர், நான் கிறிஸ்துவுக்குள்ள கரெக்டா இருந்தா பாவம் என்னை ஆண்டு கொள்ளவே செய்யாது என்று சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்றாரு, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். நீங்க குரூசிஃபை பண்ண முடியும். அது தேவன் கிறிஸ்துவோடு உங்களை சிலுவையில் அறைந்தார். அன்னைக்கு அது முடிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க சிலுவையில் அறையுங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா நாம மேன்மை பாராட்டுவோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்.
ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எங்கில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அறைவார்கள் இல்ல, அறைந்திருக்கிறார்கள். என்னைக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவை மரிக்கும் போது அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று எழுதப்பட்ட அன்று அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கொலோசையர் 2:13 ரொம்ப முக்கியமான வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தோர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். இதை நினைக்கும் போது இந்த வசனங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிலைநிறுத்தினா, இந்த வசனம் உங்க வாழ்க்கையுடைய வெளிப்பாடா இருந்தா, நீங்க எப்போதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்து சந்தோஷமா இருப்பீங்க. எத்தனை முறை நீங்க சில சுபாவங்கள் விடுதலை பெறுவதற்காக ஜெபம் இருக்கிறீங்க தெரியுமா? ஆண்டவரே, அந்த சுபாவத்தை என்னை விட்டு மாற்றும், இந்த சுபாவத்தை என்னை விட்டு மாற்றும், அந்த கிரியை என்னை விட்டு மாற்றும், இந்த கிரியை என்னை விட்டு மாற்றும். தேவன் ஒவ்வொரு கிரியையாய் மாற்றாமல் முழு பழைய மனுஷனையும் அவர் கிறிஸ்துவுக்குள் மாற்றிட்டு முழு வேலை, கொஞ்சம் கொஞ்சம் வேலை. இதை தெரிஞ்சுக்க அப்படின்னா, இந்த வசனத்துல நீங்க உறுதியா நின்னீங்க அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்காக செய்த காரியங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இன்பமாய் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறும்படிக்கு தேவன் நமக்கு தேவன் செய்து முடித்ததற்காக நன்றி செய்யும். நான் அந்த பைபிளை படித்து பார்த்த பொழுது இனி நான் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தது. ஆமென். கிறிஸ்துவுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் செய்திருக்கிறார். ஆனபடியா பிந்தின ஆதாம் எப்படியோ பிந்தின ஆதாமுக்கு உட்பட்டவர்களும் அப்படியே நீங்கள் அவருடைய சாயலை கடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் அவருக்குள் இருக்கிறபடியால் அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் உங்களோடு இருக்கிறார். அவர் வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமை வெளிப்படுவீர்கள். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு கூட அறையப்பட்டீர்கள். மரிக்கும் பொழுது அவரோடு மரித்தீர்கள். அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நம்மோடு உயிர்த்தெழுந்து நம்மை கொண்டு பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்துட்டு அவர் வெளிப்படும் போது அவருக்குள்ள இருக்கிறவங்க அவரோடு கூட வெளிப்படுவாங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நித்தியக்குள்ள போற வரைக்கும் எல்லா காரியங்களையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறபடியா நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம்.